மாவட்டத்தில் காவிரியில் ஒரே குடும்பத்தைச் சார்ந்த 6 பேர் மூழ்கி உயிரிழந்த விவகாரத்தில் பல கேள்விகள் எழுகின்றன. இடுப்பளவு நீர் இருந்த ஆற்றில் ஒரே நேரத்தில் 6 பேர் அடுத்தடுத்து உயிரிழந்தது எப்படி? கோடை விடுமுறையை கழிக்க புகைப்பட கலைஞர் சரவணன் தனது குடும்பம் மற்றும் பக்கத்து வீட்டு குழந்தைகளுடன் காவிரி ஆற்றங்கரைக்கு சென்றபோது எடுக்கப்பட்ட காட்சிகள் இவை. ஜாலியாக குடும்பத்துடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். ஆனால் அடுத்த சில நொடிகளில் நடந்த சம்பவம் பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. நாமக்கல்லில் நடந்தது என்ன? நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அடுத்த பொத்தனூர் பேரூராட்சி பெரியண்ணன் பிள்ளை தெருவை சேர்ந்தவர் சரவணன். அதே ஊரில் போட்டோ ஸ்டுடியோ நடத்தி வந்தார். இவரது மனைவி ஜோதிமணியுடன் இரட்டையர்களான 10 வயது மகன் தாரகேஷ் மற்றும் தீபகேஷ் உடன் காவிரி ஆற்றங்கரைக்கு சென்றுள்ளனர். இவர்களோடு சரவணனின் அண்ணன் மகனான 15 வயது ரோஹித், உறவினர்களான 35 வயதான ரேவதி மற்றும் ரேவதியின் 7 வயது மகள் காசிகா ஆகியோர் கொடிக்கம்பம் என்னும் இடத்தில் ஆற்றில் குளிக்க சென்றுள்ளனர். தொடக்கத்தில் குழந்தைகள் தண்ணீரில் இறங்கி விளையாடிக் கொண்டிருந்தனர். மற்றொரு புறம் பெரியவர்கள் குளித்துக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென குழந்தைகள் நீரில் மூழ்கியதை கண்ட ரோஹித் சத்தமிட்டுள்ளார். நீரில் மூழ்கிய குழந்தைகளை காப்பாற்ற சரவணன், அவரது மனைவி ஜோதிமணி, உறவினர் ரேவதி ஆகிய 3 பேரும் முயன்றுள்ளனர். ஆற்றில் பல இடங்களில் பெரிய பள்ளங்கள் இருந்ததால் அதில் சிக்கி காப்பாற்ற சென்றவர்களும் அடுத்தடுத்து உயிரிழந்துள்ளனர். ஏழு வயது பெண் குழந்தை காசிகா உட்பட 6 பேரும் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பொதுமக்களும் தீயணைப்பு துறையினரும் நீரில் மூழ்கியவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு மாவட்ட ஆட்சியர் ஆசியா மரியம் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருளரசு ஆகியோர் மீட்பு பணிகளை வேகப்படுத்தினர். 3 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு சரவணன், ஜோதிமணி, தேவி, தீபகேஷ், தாரகேஷ் ஆகிய 5 பேர் சடலமாக மீட்கப்பட்டனர். ஆனால் 7 வயது சிறுமி ஹஸ்மிதாவின் உடல் கிடைக்கவில்லை. இதையடுத்து புதன்கிழமை 15 பேர் கொண்ட குழுவினர் 2 பிரிவுகளாக காவிரி ஆற்று பகுதியில் தேடுதல் பணியை மேற்கொண்டனர். அப்போது பொத்தனூரை அடுத்துள்ள அனிச்சம்பாளையம் ஆற்று பகுதியில் நீரில் மூழ்கி இறந்த நிலையில் சிறுமி ஹஸ்மிதாவின் உடல் மீட்கப்பட்டது.
6 பேரின் உயிர் பலியாக என்ன காரணம்? மணல் கொள்ளையா? காகித ஆலை கால்வாய் காரணமா? புகழூர் தமிழ்நாடு காகித ஆலைக்கு தேவையான தண்ணீர் எடுப்பதற்காக முறையற்ற வகையில் ஆற்றில் வெட்டப்பட்ட கால்வாயே 6 பேரின் உயிரிழப்பிற்கு காரணம் என பொத்தனூர் கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நீர் எடுக்க 15 அடி ஆழம் கொண்ட கால்வாய் வெட்டப்பட்டதை அறியாமல் அங்கு விளையாடியதால் விபத்து நேரிட்டுள்ளது என்கிறார்கள் உள்ளூர் வாசிகள். இடுப்பளவு நீர் இருக்கும் ஆற்றில் 6 பேர் மூழ்கியது ஏன்? அந்த குளிக்க சென்ற இடம் டிஎன்பிஎல் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு காகித ஆலையினுடைய பம்ப் ஹவுஸ் நீரேற்று நிலையம் இருக்கக்கூடிய இடத்துக்கு அருகிலே உள்ள இடமாகும். இந்த இடத்தில் தண்ணீர் வறட்சி காலத்தில் கூட தண்ணீர் செல்வதற்காக மிக ஆழமும் நீளமும் கொண்ட ஒரு மிகப்பெரிய குழி தோண்டப்பட்டிருக்கிறது. அந்த கனரக இயந்திரங்களை கொண்டு ஒரு மாதங்களாகவே பணி செய்து அதை தோண்டப்பட்டது. இது எந்தவித அரசு அனுமதியும் பெறாமல் எந்தவித ஒப்புதலும் இல்லாமல் இதுபோல தண்ணீர் கொண்டு செல்வதற்கான ஒரே காரணத்திற்காக அந்த காகித ஆலையை நடத்த வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக இந்த வேலை செய்துள்ளார்கள். இதனால் அந்த பகுதிக்கு செல்லக்கூடிய குளிக்கக்கூடிய மக்கள் அவ்வளவு பெரிய குழி ஆழம் அந்த ஆழம் உள்ளது என்று தெரியாமல் இறங்கும் பொழுது அதில் மாட்டி 3 குழந்தைகளும் 3 பெரியவர்களும் இன்று மரணமடைந்துள்ளார்கள். ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னர் தண்ணீர் இந்த கரையில் தான் ஓடிக்கொண்டிருந்தது. டிஎம்பிஎல் வந்ததுக்கு பிறகுதான் அவருடைய சௌரியத்துக்காக தண்ணீரை திசை திருப்பியுள்ளார்கள். தமிழ்நாடு மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்தின் உத்தரவுப்படி நீர்நிலைகளை மாற்றி அமைக்கக்கூடாது. அரசு மணல் குவாரிகள் அமைக்கக்கூடிய இடங்களில் கூட பல நிபந்தனைகள் விதிக்கும் பொழுது அந்த தண்ணீருடைய போக்கை மாற்றக்கூடாது என்ற நிபந்தனை விதித்து தான் மணல் குவாரிகளுக்கு அனுமதி வழங்குகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஒரு காவிரி ஆற்றினுடைய பாதையை ஒரு புறம் அதாவது நாமக்கல் மாவட்ட பகுதியிலிருந்து செல்வதற்கு அந்த பக்கம் டிஎன்பிஎலுக்காக பாதையை மாற்றி அமைத்து அதில் ஆழமாக பறித்து இந்த மாதிரி அவர்கள் செய்துள்ள இந்த நிர்வாகத்தினுடைய வேலையினால தான் இவ்வளவு பெரிய விபத்து இவ்வளவு உயிரிழப்புக்கு காரணம். இந்த 6 பேர் உயிரிழப்பு காரணம். 8:30 மணிக்கு குளிக்க வந்தாங்க. குளிக்க வந்த பக்கத்தில் பசங்க 7 பேர் வந்தாங்க. 7 பேர்த்தில் ஒரு பையன் சின்ன பையன், ஒரு 10 வயசு பையன். அந்த பையன் மேட்டில் நின்றுருக்காங்க. அப்புறம் பிள்ளைகள்லாம் இறங்கி குளிச்சிருக்குது. ஒரு பையன் சின்ன பையன் தண்ணிக்குள்ள ஓடன்னு அவங்க அப்பா ஓடி வைக்கேன். அப்புறம் மீண்டும் 3-4 பசங்க எல்லாம் போய் காப்பாற்ற போகல. நமக்கு நல்லா ஒன்னோட ஒன்று நல்லா கீழே இழுத்துருச்சுங்க தண்ணி. ஆனால் இந்த டிஎம்பி காரணம் தான். தண்ணி சரியான ஆழம், பறிச்சு ஏகப்பட்ட ஆழம். ஒரு 2 அடி தாண்டினாவே எப்போ ஏற்பட்ட நீச்சல் தெரியும் உள்ள போயிடும். காரணம் இந்த டிஎம்பி தான் காரணம். தண்ணி ஆழம் கலெக்டர் கூட கொஞ்சம் அவங்க கூட சொன்னாங்க. அது நாங்கள் ஊர் மக்கள் சொல்றோம். அது சொன்னது காரணம் என்ன, அவங்க மறைக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருங்கனால மறைக்கிறாங்க. நாங்கள் பொதுமக்கள் நாங்கள் உண்மையை சொல்லலாம், தப்பு கிடையாது. அதனால இது காரணமே இந்த 6 பேர் இறப்புக்கு காரணம் தண்ணி தான். தண்ணினா அந்த பள்ளம் டிஎம்பி தோண்டி இருக்கிற பள்ளம் தான் காரணம், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆனால் 8:30 மணிக்கு சாப்பாடு கொண்டாந்து சாப்பிட்டு குளிக்க வந்திருக்குது பிள்ளைங்க. இன்று நடந்த விபத்து முழுக்க டிஎன்பிஎல் நிர்வாகத்தை சார்ந்தது. இந்த டிஎன்பிஎல் நிர்வாகம் முழுக்க சட்டவிரோதமாக தண்ணி எடுக்கிறதுனால தான் இந்த விபத்து நடந்தது. இதை இந்த விபத்து நடக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி குழி இருக்குது, ஆபத்தான பகுதின்னு சொல்லி பொதுப்பணித்துறையில் போர்டு வச்சுருக்கணும். டிஎன்பிஎல் நிர்வாகமும் போர்டு வச்சுருக்கணும். அப்படி போர்டு வைக்கிற தவறுனால தான் இந்த விபத்து நடந்தது. மேலும் இந்த வறண்ட காலத்தில் தண்ணி குறைவாக வர்ற காலத்திலேயே இந்த மாதிரி உயிரிழப்பு ஏற்படுகிறது. இதனால் இந்த பெற்றோர்கள் கவனமாக இருக்கணும். தன்னோட குழந்தைகளை அந்த பகுதிக்கு ஆபத்தான பகுதிக்கு கூட்டிகிட்டு போகக்கூடாது, கவனமாக இருக்கணும். இந்த இறந்தவர்கள் குடும்பத்திற்கு இந்த டிஎன்பிஎல் நிர்வாகம் ஒவ்வொருவருக்கும் 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த குற்றச்சாட்டு குறித்து விளக்கம் கேட்டபோது இச்சம்பவத்திற்கும் புகழூர் தமிழ்நாடு காகித ஆலையின் செயல்பாட்டிற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று ஆலையின் நிர்வாகத்தினர் கூறியுள்ளனர். ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் உட்பட காவிரி ஆற்றில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் பொத்தனூர் கிராம மக்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது.